அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. தொழில் பார்க்குற இடத்துல லக்கண ரீதியாக நம்ம என்ன படம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கிறது. இந்த விதிமுறையை நாம் கடைபிடிக்கணும். கடைபிடித்தால் தொழிலில் என்ன சொன்னாலும் சிக்கல் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கண்டிப்பாக அது வேலை செய்யும். இதற்கு என்ன காரணம்னா, எல்லா மனிதனுமே இன்னைக்கு பிரச்சனை என்பது தொழில் தான். பிரச்சனை என்பது தொழில் அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய படம். அது சின்ன அட்டையில என்ன சொன்னா அழகா லேமினேஷன் பண்ணி வச்சிருந்தாலும் அது வேலை செய்யும். அந்த வகையில் மேசலக்கணத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அனுமனுடைய படம், இந்த அனுமன் என்ன சொன்னா சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கிற படம் வச்சு நீங்கள் எப்பயுமே வழிபாடு பண்ண 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 என்ன சொன்னா உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும். அதே சமயத்தில் ரிஷபலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னா கோவிலுடைய கோபுரம், கோபுரம் ரிஷபலக்கணத்துல போய் பிறந்தவங்க அவர்களுடைய 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது ஆக்டிவேஷன் ஆகணும்னா கோபுரம் படத்தை கண்டிப்பாக வைக்கணும். மிதுனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஸ்ரீ ரங்கநாதர் படத்தை தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து வழிபாடு பண்ணுவது நல்லது. அதை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பழனி முருகனுடைய படத்தை வைத்து வழங்கணும். அந்த பழனி முருகனுடைய படம் அலங்கார ரூபத்தில் இருக்கும். அலங்கார ரூபத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பழனி முருகன் படத்தை அலங்கார ரூபத்தில் வச்சு வழிபாடு பண்ண 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 தொழில் ஸ்தாபனம் வலிமையாகும். சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கழுகு படம் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ அந்த கழுகு படத்தை கண்டிப்பாக வச்சு வழிபாடு பண்ண பண்ண அது இருக்கணும், பார்வையில் படும்படி இருக்கணும். அது ஏதோ ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக வேலை செய்யும். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இரட்டை குதிரை படத்தை என்ன சொன்னாலும் 2 குதிரை இரட்டை குதிரை படத்தை என்ன சொல்லலாம்னா உங்களுடைய அலுவலகத்தில் வைத்து வழிபாடு பண்ணுவது தொழிலை மேன்மையற செய்யும். துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெரிய மகான்களுடைய படம், மகான்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள், ராமலிங்க சுவாமிகள், சித்தாகி இறந்தவர்களுடைய படங்களை வைத்து வழிபாடு பண்ணுவது நல்லது. திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வச்சு திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணலாம். குருவின் படத்தை வைத்து குருவுடைய குரு என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணலாம். விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிங்கத்தின் மீது அமர்ந்த அம்மன், கண்டிப்பாக சிங்கமாக இருக்கணும், புலியா இருந்துடக்கூடாது. சிங்கத்தின் மீது அமர்ந்த படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பாலாம்பிகா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை படம் அல்லது கன்னியாகுமரி தாயோடைய படம் அல்லது குருவாயூரப்பன் படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நின்ற கோலத்தில் இருக்கின்ற பெருமாளை வைத்து வழிபாடு பண்ணணும். கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆற்றின் கரையோரம் இருக்கும் முருகப்பெருமானுடைய கோவில் படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திருப்பதி தங்க கோபுரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தை வைத்து வழிபாடு பண்ணினால் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் என்ன சொன்னா ஒரு கணக்கு இருக்கு. கணக்கு இல்லாமல் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான். நம்ம என்ன சொன்னா புதிதாக எதையுமே கண்டுபிடித்து அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. நமக்கு அந்த காப்பிரைட் எல்லாம் கிடையாது. அப்ப தொழில் செய்யும் இடத்தில் வைக்க வேண்டிய படங்கள் என்ன சொன்னா இதுதான். இதை நீங்கள் ரொம்ப சில பேர் படமெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாள்னால அந்த படத்தை கொஞ்சம் ஈர தண்ணி போட்டு நல்லா தொடச்சி அதற்கு என்ன சொன்னா கொஞ்சம் பூ போட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணும். சும்மா
வைத்திருப்பது என்பது வந்து என்ன சொன்னா வந்து வைத்து விடலாம். வைத்து வந்து என்ன சொன்னா அதை நீங்கள் துடைத்து சந்தன குங்குமம் வைக்கும்போது அதனுடைய வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இதை எல்லாரும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பரிசித்து பாருங்கள். பரிசித்து பார்த்து விட்டு அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா 10ஆம் இடம் என்று ஒன்று, 10ஆம் இடம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா. நம்முடைய லக்கணத்திற்கு 10ஆம் இடம் என்று எல்லா மனிதனுக்குமே ஒன்று இருக்கும். அந்த லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சென்டர் பாயிண்ட் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். சென்டர் பாயிண்ட் நட்சத்திரம் அதோடைய சிம்பலை நம்மளுடைய அலுவலகத்தில் எக்காரணத்தை கொண்டு வைக்கணும். லக்கணத்திற்கு 10ஆம் இடம், அந்த லக்கணத்திற்கு 10ஆம் இடம் என்பது என்ன சொல்றான்னா வந்து அதோடைய சென்டர் பாயிண்டில் இருக்கிற முழு நட்சத்திரமாக தான் வரும். அந்த முழு நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பலை வந்து யார் ஒருவர் ஆக்டிவேஷன் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். சென்டர் பாயிண்ட் உள்ள நட்சத்திரம்லாம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் சென்டர் பாயிண்ட் உள்ள நட்சத்திரத்தை சொல்லிட்டேன்னா நீங்க உங்க 10ஆம் பாவத்துக்கு கண்டுபிடிச்சிங்க. மேசம் என்று சொல்லி வரும்போது பரணி, ரிஷபம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரோகிணி, மிதுனம் என்பது என்று சொல்லி வரும்போது திருவாதிரை, கடகம் என்று சொல்லி வரும்போது பூசம், சிம்மம் என்று சொல்லி வரும்போது பூரம், கன்னி என்று சொல்லி வரும்போது அஸ்தம், துலாம் என்று சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து சுவாதி, விருச்சிகம் என்று சொல்லி வரும்போது அனுசம், போராடம், தனுசு என்று சொல்லி வரும்போது போராடம், மகரம் என்று சொல்லி வரும்போது திருவோணம், கும்பம் என்று சொல்லி வரும்போது சதயம், மீனம் என்று சொல்லி வரும்போது உத்திரட்டாதி. இதுல உங்களுடைய 10ஆம் பாவத்திற்கு உண்டான சிம்பிள்களை பார்த்துக்கணுங்க. இதுல வந்து நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக தெரியும். அப்ப இதையும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். மேற்சொன்ன 12 கட்டங்களுக்கு நான் சொன்ன அந்த சிம்பிள்களையும் வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் வைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் வந்து இதெல்லாம் வச்சு வந்து நம்ம வந்து செயல்பாட்டை உருவாக்கணும். அந்த உருவாக்கும் போது என்ன சொன்னா அது கண்டிப்பாக வேலை செய்யும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கண்டிப்பாக எல்லா மனிதருக்கும் இதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.